மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்சி திருவானைக்காவலில் உள்ள ஜம்புகேஸ்வரர் ஆலய பங்குனி பிரம்மோற்சவ விழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட தேரில் ஜம்புகேஸ்வரர் பிரியாவிடை அம்மனுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற ஓம் நமச்சிவாயா என்ற பக்தி முழக்கத்துடன் தேரை இழுத்து வழிபாடு நடத்தி வருகிறார்கள். அண்மை செய்தியாக இது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். திருச்சி திருவானைக்காவலில் உள்ள ஜம்புகேஸ்வரர் ஆலய பங்குனி பிரம்மோற்சவ விழா தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் இளவரசன். இளவரசன், இப்ப திருவானைக்காவலில் பங்குனி பெருவிழா தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. என்னென்ன நிகழ்வுகள் இன்று நடைபெற இருக்கிறது? சிறப்பு பூஜைகள் பற்றின விவரம் என்ன? கண்டிப்பா பூர்ணிமா, பஞ்சபூத ஸ்தலங்கள்ல நீர்த்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்துல பங்குனி தேரோட்டம் தற்போது வெகு விமர்சையாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் நமச்சிவாய என்ற பக்தி கோஷத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்து வருகின்றனர். சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் செங்கோட் சோழனால் கட்டப்பட்டது. திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரர் ஆலயம் தமிழக அளவில் மிகவும் பிரசித்தி பெற்ற சிவாலய தலமாகும். இந்த கோவில்ல ஆண்டுதோறும் பங்குனி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி பிரம்மோற்சவ விழாவான பங்குனி தேரோட்டம் பெரிய கொடி தேரோட்டத்துடன் கடந்த பிப்ரவரி 26 தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில 2 தேர்கள்ல இன்று பங்குனி தேரோட்டம் நடைபெற்றிருக்கிறது. முதல் பெரிய தேரில் ஜம்புகேஸ்வரரும் அம்பாலும் எழுந்தருளி பக்தர்கள் காட்சியளித்தனர். அடுத்து ஒரு மிகப்பெரிய தேர்ல தாயார் அகிலாண்டேஸ்வரி எழுந்தருளி காட்சியளித்து வருகிறார். பின்னர் 2 தேர்களும் பக்தர்களால் கொடி அசைக்கப்பட்டு தேரோட்டம் தற்போது நடைபெற்றிருக்கிறது. தென்னாடுடைய சிவனையை போற்றி என ஓம் நமச்சிவாய என்ற பக்தி கோஷத்துடன் திருத்தேரை வடம்பிடித்து இழுத்து வரும் நிலையில பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் நீர்த்தலமாக திருவானைக்காவல் பங்குனி தேரோட்டத்தில் சுவாமியும் அம்பாளையும் தரிசனம் செய்து வருகின்றனர். புரியுமா? தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி இளவரசன்.